சார் வணக்கம் சார். அண்ணாமலை அவர்கள் கோவையில் தன்னுடைய வீட்டின் முன்பாக சட்டையை கழற்றி போட்டுவிட்டு சாட்டையால் 8 முறை அடிச்சுக்கிட்டாரு. எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை? என்னாச்சு அவருக்கு? எதா வேண்டுதலா? இல்ல, இந்த திமுக ஆட்சியை கண்டித்து, அவலங்களை கண்டித்து சாட்டையால் அடிச்சிருக்காரு. அது ஒரு நூதன போராட்டம் இப்படி சொல்றது மூலமா திமுக ஆட்சி சரியா இல்லைங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. இது ஒரு விளம்பரம். அவர் அந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் அவர் நிறைய அடிப்பார். ஏன்னா பெட்ரோல் வெடிகுண்டுகளை போட்டார் ஒரு சீசனில், அதே கோவையில் தான் போட்டார். அப்புறம் ப்ளூ ஃபில்மு இதெல்லாம் வார் ரூம் வச்சுட்டு ஃபில்மெல்லாம் எடுத்து விட்டார். அதுக்கப்புறம் நிருபர்கள் மாதிரி நிருபர்கள் ஏதாவது கேட்டால் தனியாக வார் ரூமுக்கு வா அப்படின்லாம் இந்த மாதிரி தான் ஒரு பிரபலம். இப்போ இந்த ஸ்டண்ட் எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எத்தனை நாள் அடிச்சுக்குவார்? தினம் இது மாதிரி அடிச்சுக்கு போகிறாரு மக்காலையில். எப்படி இது போராட்டம் நல்லா தான் இருக்கு. ஆனால் மற்றவங்க அடிக்காமல் தன்னை அடிச்சுக்கிறாரு, அந்த வகையில் அவருக்கு பாராட்டுக்கு. திமுக ஆட்சியினுடைய அந்த பாவங்களுக்காக அடிச்சுக்கிறதா இருக்கட்டும். அது எதிர்கட்சியினுடைய வேலையை அவர் செய்கிறாரு, தப்பு இல்லை. இது ஒரு நூதன போராட்டம். பார்க்கலாம் மக்கள் மத்தியில் அது எவ்வளோ தூரம் ஈடுபடுதுன்னு பார்க்கலாம். எப்படி பாக்குறீங்க சார் அண்ணாமலுடைய அந்த போராட்ட யுக்திகளை எல்லாம்? பண்ணுறாருங்க, ரிசல்ட் வரலையே. வாக்கு எந்திரமெல்லாம் அவங்க கையில் இருந்தும் கூட ரிசல்ட் வரலையே. ரிசல்ட் வரணும். எல்லாம் நல்லா இருக்குதுங்க. நாங்கள் சில சமயத்தில் நாங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறோம். கேஸ் ரிப்போர்ட் சொல்லுவாங்க, இசிஜி நல்லா இருக்குது, இஇஜி நல்லா இருக்குது, பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்குது, பிளட் கவுண்டர் நல்லா இருக்குது, யூரின் நல்லா இருக்குது, மோஷன் நல்லா இருக்குது. இது பேஷண்ட் எப்படிப்பா இருக்காரு? பேஷண்ட் செத்து போயிட்டார் சார், இதெல்லாம் ஓகே சார். லேபரேட்டரி ரிப்போர்ட் ஓகே இருந்து என்ன பிரயோஜனம்? பேஷண்ட் என்னாச்சு அதுதானே பார்க்குது. உங்கள் டீம்லேயும் 11 பிளேயர் இருக்கா, என் டீம்லேயும் 11 பிளேயர் இருக்காங்க. நீங்கள் ஒரு கோல் எனக்கு எகென்ஸ்டாக போட்டிங்கன்னா நீங்கள் தான் வெற்றி. நான் பாட்டுக்கு வந்துட்டு என்கிட்டயும் 11 பிளேயர் இருக்காங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கோல் போடுறவன் தான், தேர்தலில் ஜெயிக்கிறவன் தான் மக்கள் ஆதரவுன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற தேர்தல் முறைகளை அதெல்லாம் அதை வச்சுட்டு சொல்ல முடியாது. மக்கள் மத்தியில் அவர் நிற்கலையே. மக்கள் மத்தியில் மீடியாக்கள் கொடுக்குற விளம்பரம் தானே. இவங்கெல்லாம் மீடியாக்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட ஆட்கள். மக்கள் மத்தியில் அவர் நடைப்பயணம் போனார். எத்தனை பேர் அவர் பின்னாடி போனாங்க? நீங்களும் தான் எவ்வளோ ஏற்றி விட்டு பார்த்தீங்க. அவர் கூட்டத்துக்கு அவர் நடைப்பயணம் போது கோடிக்கணக்கு நடைப்பயணமே அவர் போகல, வேனில் தான் அவர் போனார். வேனை சுற்றி ஒரு 10 பேர் கூட போகல. இந்த சவுக்கால் அடிச்சுக்கிட்டது எத்தனை பேர் வேடிக்கை பார்த்தாங்க? எல்லாம் ஊரே வந்து வேடிக்கை பார்த்துருக்கு. ஏன்னா ஒரு ஆள் பாட்ட பக்கத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, எல்லாம் வேடிக்கை பார்த்துருப்பாங்க. அந்த காலத்தில் எங்கள் அது உண்டுங்க. சவுக்கில் அடிச்சுக்கிட்டு பிச்சை கேட்பாங்க. இப்போ அண்ணாமலை அப்போ அதோட ஒப்பிடுறீங்களா? நான் எங்கள் ஊரில் நடந்தது சொல்கிறேன். அது அண்ணாமலையோட ஒப்பிடு இல்லை. நான் இப்போ கவுண்டர் பண்ணி அந்த சீன் அந்த மாதிரி ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுவார். சவுக்கில் அடிச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துகிட்டு போவார். அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அந்த சிஸ்டத்தை ஏதோ ஃபாலோ பண்ணியிருக்காரு அவர். அதை இதை ஃபாலோ பண்ணி கவனத்தை ஈர்க்கிறது. அந்த சவுக்கில் அடிச்சுக்கிறது வந்து என்னன்னாக்கா அது மூலமாக கவனத்தை ஈர்த்து அது மூலமாக பிச்சை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஓட்டு பிச்சை கேட்குறாரு. இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு ஓட்டு பிச்சை கேட்குறாரு. இல்ல, அண்ணாமலை எவ்வளவு சீரியஸா ஒரு தியாக உணர்வோடு அதை பண்ணியிருக்காரு. அதை காமெடியா ஆக்குறாங்களே திமுகவினர்லாம் சமூக மக்களை. நீங்களே அதை காமெடி நீங்க தானே சொல்றீங்க. திமுகவினர்லாம் ஏன் சொல்றீங்க? நீங்க சமூக ஏன் திமுக ஏன் சொல்றீங்க? எல்லாம் பாக்குறங்க எதுக்காக அடிச்சுக்கிறாருங்க? துரைமுருகன் கூட அவர் ஒரு ஜோக்கர்னு போட்டிருக்காரு. ஆமா, யாருமே சொல்லுவாங்க. ஊரே சிரிக்குங்க. அவங்க குடும்பம் அவங்க பொண்டாட்டிட்டு போய் கேட்டு பாருங்க, அவருக்கு என்ன நட்டு கண்டு போச்சுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நட்டு கண்டு போச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? ஏங்க அரசியல்ல இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்படிதான் பண்ணுவாங்களா அரசியல்? எனக்கு தெரியலையே. புது விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல. பழைய காலத்து விஷயம். பக்தர்களை அடிச்சுக்குவாங்க. உன்னை வந்து நான் அழகு குத்திக்கிறேன்னுவாங்க. அப்புறம் வந்து உடம்புறா இதெல்லாம் குத்திக்கிட்டு பண்ணுவாங்க. அப்புறம் வந்து மொட்டை அடிச்சுக்கிறோங்கிறது அந்த மாதிரி வேண்டுதல். இது ஒரு வேண்டுதல். திமுக ஆட்சி நீங்கிறவரும் சவுக்கில் அடிச்சுக்கணும் ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்கிறாரு. வேடிக்கையாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு சட்டையெல்லாம் கட்டி வேஷ்டியெல்லாம் மாற்றினதுக்கு கொஞ்சம் தாடி வளர்த்துக்கிட்டு இருமுடி கட்டி சபரிமலை கூட போயிருக்கலாமே. அது கூட பண்ணாங்க. இவ்வளோ வந்துட்டாரு. இதுதான் சபரிமலைக்கு போகிறதுக்கு விரதம். இதை பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாமே. ஒரு அதுக்கு போட்டது தான் இப்படி வந்து அரசியலாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. சபரிமலைக்கு மாலை போட்டாரு தெரியல. அதுவும் தெரியும். இதனால மக்கள் மத்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நீங்களும் முயற்சி பண்ணுங்க. ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகாத பாருங்க அண்ணாமலை எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாரு. இப்ப நீங்க அதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. அந்த சிம்பத்தி வந்து உங்க யூடியூப் மூலமா கிரியேட் பண்ணுங்க. இல்ல சார் கேக்குறேன். இப்போ நீங்க சொல்றீங்களா தன்னையே வருத்திக்கிறாரே போட்டு தானே சாட்டையால அடிச்சுக்கிறாரு அப்படின்னு ஒரு பரிதாபம் கிரியேட் ஆகி அப்புறம் பாஜக ஓட்டு கூடாது எதிர்பார்க்கிறாரு அவரு. அப்படிதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. உண்ணாவிரத போராட்டம் அப்படித்தானுங்களே.
தனக்காக பட்டி கிடக்கிறாருங்கிறதெல்லாம் ஒரு இது. அதுக்கு பதிலாக ஒரு சவுக்கில் அடிச்சுக்கிறாரு. பட்டி கிடக்கிறதுக்கு அவரால் முடியாது, உண்ணாவிரதங்கிறது நடக்காதுன்னு தெரியும். 3 வேளை தின்னுபிட்டு வந்து சவுக்கில் அடிச்சுக்கிறாரு. நடைப்பயணம்னு சொல்லிவிட்டு வேன்லேயே போனவராச்சு அவர். எத்தனை நாள் அடிச்சுக்க போகிறாருன்னு பார்க்கணும். திமுக இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு ஆட்சி இருக்குது. 2 வருஷத்துக்கு ஆட்சி இருக்குது. இந்த 2 வருஷமும் சவுக்கில் அடிச்சுக்கிட்டே இருப்பாரா ஜனம்? என்ன பண்ணுறதா இருக்காரு? போராட்டத்துக்கெல்லாம் சில வழிமுறைகள்லாம் வச்சுக்கணும். நாங்கள் எங்கள் போராட்டம்லாம் சில சமயத்தில் டாக்டர்கள் வந்து சாகும் வரையும்பா அந்த மேடையில் ஏறிட்டு மைக் அடிச்சவன்னு பேசுவானுங்க. என்ன மாதிரி ஆளுங்க தான் உடனே வந்துருப்போம். இந்த பாரு, இந்த சாகும் வரைங்கிற கதையெல்லாம் வச்சுக்காத. ஏதோ காலையில் உண்ணாவிரதம் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறோம், மத்தியானம் வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவோம், அவ்வளோதான் உண்ணாவிரதம். உண்ணாவிரதங்கிறது வந்து லேட்டாக சாப்பிட்றது தான். மத்தியானம் சாப்பாட்டு லேட்டாக வீட்டுக்கு போய் சாப்பிட்ருவோம். காலையில் ஃபுல்லாக அடித்து சாப்பிட்டு மத்தியானம் வந்து ஒரு மணிக்கு சாப்பிட்றதுக்கு பதில் அப்படியே இருந்துட்டு 3 மணிக்கு உண்ணாவிரதத்தை கலைக்கப்பட்டது. ஏன்னா நம்ம 4 மணிக்கு பசி வந்துடும், போய் சாப்பிட்றதா. இந்த மெத்தடெல்லாம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க, அரசியல் தலைவர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் ஜாக்கிரதையாக இருக்குது. விடுதலை புலிகளில் வந்து அந்த சீரியஸாக உண்ணாவிரதம் திலீபன் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிட்டார். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு சங்கரலிங்க நாடாருக்கு வந்து உண்ணாவிரதம் இருந்தார். உண்ணாவிரதம் இருந்து பட்டினியே இறந்தே போயிட்டார். அதே மாதிரி தான் ஆந்திராவை தனியாக பிரிக்கணுங்கிறதுக்காக பொட்டி ஸ்ரீராமுலுங்கிறவர் உண்ணாவிரதம் இருந்தார், இறந்தே போயிட்டார். இறந்து போடும்போது இவங்கெல்லாம் இறந்தபோது ஒன்றும் பெரிய விளைவுகள் ஏற்படல. பொட்டி ஸ்ரீராமுலு இருந்தபோது ஆந்திராவில் ரயிலெல்லாம் நெருப்பச்சியை கொளுத்திட்டார். ஆந்திராவை தீப்பத்தி எரிஞ்சு உடனே தான் நேரு வந்து மொழி மாகாணங்களை பிரிக்காரு. பொட்டி ஸ்ரீராமுலுடைய மரணம் தான் அது மாதிரி. சாகும் வரை உண்ணாவிரதம் அந்த மாதிரி போராட்டமெல்லாம் சொல்லவே கூடாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விட்டுறாங்க, போங்கன்னு விட்டுறாங்க, வம்பா போய்டும். இது இது பார்க்கலாம். இவருடைய இந்த இது வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்த்துக்கிறத பார்க்கணும். நீங்களே சொல்றீங்க எல்லாம் கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அது எடுபட்டுச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். பார்க்கணும். முயற்சி பண்ணுறாரு, கஷ்டப்படுத்திக்கிறாரு, பார்க்கணும். ரொம்ப நுட்பமாக ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கண்டுபிடிச்சி ஒர்க் பண்ணுறாரு அண்ணாமலை. இதெல்லாம் பழசுங்க. கடவுளுக்கு நேர்ந்துக்கிட்டது வந்து அரசியலை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காருங்க. அளவு குத்திக்கிறேன்னு சொல்லி கூட பண்ணலாம், காவடி எடுக்கிறேன்னு பண்ணலாம். எல்முருகன் என்ன பண்ணாரு? வேல் யாத்திரைன்னு ஒரு வேலெல்லாம் எடுத்துக்கிட்டு யாத்திரை போனார், எடுபடலை. அப்புறம் இவர் இது மாதிரி அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சனாதனத்தில் சொல்கிற பல விஷயங்களை தான் அரசியல் போராட்டத்துக்கு அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் மாடர்னாக பயன்படுத்துறது வந்து இப்போ ஃபில்ம் எடுத்து விட்டது தான். மற்ற எல்லாமே பழைய காலத்து டெக்னிக். பழைய காலத்து டெக்னிக் பக்தி மார்க்கத்தில் போகிறாரு. பார்க்கணும் இந்த சவுகால் அடிச்சுக்கிறது என்ன தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துங்கிறது போக தான் தெரியும். லண்டனுக்கு போயிட்டு அரசியல் படிப்புலாம் படிச்சுட்டு வந்தார், அதனோட எஃபெக்ட் தெரியுது அண்ணாமலையினுடைய அரசியல். லண்டன் இப்படி தான் சவுகால் அடிச்சுக்கிறாங்களா? எனக்கு தெரியும். வேற எந்த ஊர்ல இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இந்த ஊர்ல இந்த ஒரு நாட்டில் தாங்க இந்த கூத்தெல்லாம் நடக்குது, வேற எங்கேயுமே நடக்குது. பட் இதெல்லாம் நான் தான் சொல்றேன், கவுண்ட் பண்ணி ஒரு படத்துல பிச்சை எடுக்கிறதுக்கு சவுக்கில் அடிச்சுக்கிட்டு போயிட்டு பாருங்க. சார் மறுபடியும் நல்ல விஷயத்தோட ஒப்பிடுங்களா சார்? கவுண்ட் பண்ணி அந்த சீன் பிச்சை எடுக்கிறதோட அண்ணாமலை ஒப்பிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? இப்ப அவர் கவுண்ட் பண்ணி மாதிரி தான் இருக்காரு. எனக்கு என் கண்ணுக்கு அப்படித்தான் தெரியுது. ஏன் ஒரு பக்தர் மாதிரி தெரியலையா? கடவுளுக்கு ஒரு பக்தர்லாம் பக்தின்னு சொல்லிட்டு தான் சவுக்கில் அடிச்சுட்டு போவார். ராமான்னு சொல்லிட்டு தான் பிச்சை எடுக்கிறதோட ஒப்பிடுறீங்களா? அது அப்படியே அப்போ வந்து கையில தட்டை ஏந்திட்டு போவார், அவர் பிச்சை போடுவார். அதுக்காக தான் இவர் ஓட்டு பிச்சை கேட்கிறார், ஒரு காசு பிச்சை கேட்டார். வித்தியாசம் ஒண்ணு இல்லையே, இப்போ ரெண்டும் ஒன்று தான். இல்லை நீங்க பேசலாம் அண்ணாமலையினுடைய அந்த தியாகத்தை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லை. இது தியாகம்னு எதுக்காக சொல்றீங்க? என்ன எதுக்காக தியாகம்? சார் அவரே வருத்திக்கிறதுக்கு பேர் என்னங்க? அது அவர் வருத்திக்கிறாருன்னா அவர் தலையெடுத்து, அதுக்கு நாம என்ன பண்றது? நான் என் பொண்டாட்டிட்டு கோச்சிக்கிட்டு சாப்பிடாம இருந்தாக்கா ஊரே வந்து ஏன்னா தியாகம் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு எப்படி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அவர் எதுக்காக என்ன காரணத்துக்காக பதவி அவருக்கு நான் கேள்விப்பட்ட அளவில் அவருக்கு வந்து இப்போ இருக்கிற பதவி போக போகுதுங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்குதான் சொல்கிறாங்க. அதுக்காக அந்த பதவி எப்படி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சவுக்கால்லாம் அடித்து ஒரு ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் பேசிக்கிறாங்க. அதுக்கு போய் தியாகம்னு சொல்லுவீங்களா? இப்படி ஒரு பின்னணி இருக்குது. அரசியலுக்கு வந்துட்டா இந்த விமர்சனங்கள்லாம் கேட்டுதாங்க ஆகணும், வந்துதான். இதெல்லாம் தாங்கிக்கிறதா இருந்தால் தான் அரசியலுக்கு வரணும், இல்லாட்டி வரக்கூடாது. இவர்தான் யாருங்க பெட்ரோல் வெடி கொண்டு போட்டாரு, அது பிசு பிசுத்து போச்சு. அந்த ப்ளூ ஃபில்ம் எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தாரு, அது பிசு பிசுத்து போச்சு. நிருபர்கள்லாம் கூட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தாரு, பிசு பிசுத்து போச்சு. பாத யாத்திரைன்னு சொல்லி வேன்லேயே போயிட்டு இருந்தாரு, அது பிசு பிசுத்து போச்சு. எந்த போராட்டம் அவர் வெற்றி அடைஞ்சாரு? இது வெற்றி அடையிறதுக்கு நீங்களும் தான். நீங்கள் இப்போ யூடியூப் கொடுக்காத விளம்பரமா எப்பேற்பட்ட விளம்பரம் கொடுத்து எவ்வளவோ தூக்கி விட்டு பார்த்தீங்க. நீங்கள் தான் திரும்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தான் சொல்கிறேங்க, நீங்கள் அறிமுகப்படுத்தலாம்.
தலைவராக்கிட முடியாது. மீடியாக்கள் வந்து ஒருத்தரை அறிமுகப்படுத்திடலாம், தலைவராக்க முடியாது. இப்போ நான் எவ்வளோ மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்கேன், நான் தலைவராகிட முடியாது. அதுக்கான தகுதிகள் வேற. அதுக்கு சில ஷோ நீங்கள் நடத்தி ஆகணும், சில கட்டாய தேவைகள் இருக்குது. உலகம் முழுவதும் அந்த ஷோ நடத்தி தான் ஆகணும். எந்த ஊரில் நீங்கள் தலைவனாகனாலும் அது நடத்தி தான் ஆகணும். பாட்டில் எழுதுறாரு, யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம்ங்கிறாரு கண்ணதாசன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், யாருக்காக அழுத போது தெய்வமாகலாம்ங்கிறார். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் தலைவனாகலாம். ஊருக்காக வாழணும், ஊருக்கு சேவை செய்யணும். அவங்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு நீங்கள் வெறும் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறத மாத்திரம் இல்லை, இவங்க சில கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கறது அவங்களுடைய பொறுப்பில் உண்டு. அதை செய்யணும். அதை எந்த எதிர்கட்சி அதை செய்கிற மாதிரி தெரியுது. எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதுக்கிறது ஒன்று தான் வேலை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியினுடைய இதை வச்சுக்கிட்டு அதை தன்னுடைய தொகுதிக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்டு செய்கிறது தான் எதிர்கட்சியாக இருக்கவங்களும் அதை செஞ்சு தான் ஆகும். சபாநாயகருக்கு வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும்னு சொல்லிட்டு சபாநாயகராக வர பதவி வந்தவங்களை வந்து அரசியல் கட்சியில் இருந்தாங்கன்னா விலகிடணுன்ற சம்பிரதாயமாக வச்சுருந்தாங்க. ஆதித்யநாத் தான் அதை உடைச்சார். நான் அந்த கட்சியில் ஜெயிச்சதுனால தான் என்னை வந்து சட்டப்பேரவைத் தலைவராக பண்ணியிருக்கீங்க, அதனால் இந்த கட்சியினால தான் எனக்கு அந்த பதவி கிடைச்சிருக்கு. அது ரெண்டாவது, நான் ஒரு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். எனக்கு கோரிக்கைகள் நிறைவேறணும்னா அந்த கட்சியில் இருந்தால் தான் எனக்கு அது நடக்கும். அதனால் அந்த எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு நான் இது பண்ணாக்க நான் கட்சியில் இருந்தால் அவனுக்கு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து சபாநாயகர் வந்து கட்சியை விட்டு விலக வேண்டிய அவசியம் இல்லைன்னு விட்டுட்டாங்க. அந்த கோரிக்கையை யாரும் வைக்கிறது. அது மாதிரி நீங்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது எதிர்கட்சியாக இருக்கிறங்கிறதுனால நீங்கள் மக்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கு போராட்டம் நடத்துறது மாத்திரம், கடை அடைக்கிறது, பஸ்ஸை நிறுத்துறது, பஸ்ஸை எரிக்கிறது, இது மாத்திரம் இல்லை. என் ஊருக்கு பஸ்ஸு வர்ற, எனக்கு பஸ்ஸு போடணும்னு சொல்லி போராட்டம் நடத்தி பஸ்ஸு கொண்டு வரணும். என் ஊருக்கு குடிநீர் நீர் வசதி இல்லை, குடிநீர் நீர் பண்ண கொடுக்கறதுக்கான அந்த அதிகாரிகளை பார்த்து கொண்டு வரணும். அதுவும் எதிர்கட்சியாக இருக்கும், செய்யலாம்ல. அப்படி பண்ணால் தான் நீங்கள் வந்து ஊருக்கென்று வாழ்ந்த போது ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் தலைவனாகலாம். அப்படிதான் தலைவனாக முடியும். அதெல்லாம் ஏன் செய்யாம விட்டுட்டு அந்த சவுக்குல அடிச்சுக்கிறதுல யாருக்கு லாபம்? அண்ணாமலை அவர்கள் இன்னொரு தியாகமும் பண்ணியிருக்காரு. என்ன? செருப்பு போட மாட்டாராம். திமுக ஆட்சி டிஸ்மிஸ் ஆகும் வரை, வெளியேற்றப்படும் வரை செருப்பு போட மாட்டாராம். இருக்கட்டும், போட. அது அவருடைய கஷ்டம், அவருடைய கஷ்டம். அது சனாதன மெத்தடு. ராமன் காட்டுக்கு போறாங்க, பரதனுக்கு லேட்டா மேட்ரு தெரியுது, காட்டுக்கு போயிட்டான். போறதுக்கு முன்னாடி பரதன் ஓடுறாங்க. ஓடி போய் அண்ணா நீ நாட்டுக்கு திரும்பி வரணும் அது இதுங்கிறான். ராயில் அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு உங்களுக்கு தெரியும். அந்த வாக்கு கொடுத்துட்டு நான் போய் தான் தருவேன்போது, நீ திரும்பி வர்றவரெல்லாம் ஆட்சியில் நான் உட்கார மாட்டேன், நீ தான் ஆட்சியில் இருக்கணுங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், உன்னுடைய செருப்பை கொடு, அந்த செருப்பை எடுத்துகிட்டு போய் இதில் சிம்மாசனத்தில் வச்சு அதுதான் ஆட்சி நடத்த, நான் சிம்மாசனத்தில் உட்கார மாட்டேன்னு செருப்பு வாங்கிட்டு போயிடுறான். அதுக்கு என்ன விளக்க சொன்னாங்கன்னா, பரதன் பிளான் பண்ணான், ராமன் காட்டுக்கு போகிறான், கல் முள்ளு இருக்கும், செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது, அதையும் பிடிக்கிட்டு வந்துட்டான் இவன் அப்படின்னாங்க. ராமாயணத்துக்கு அப்படி ஒரு கதை உண்டு. கையாவது காட்டுக்கு அமிச்சா, காட்டில் கல்லில் முள்ளில் அவஸ்தைப்பட்டுன்னு சொல்லி செருப்பு பிடிக்கிட்டு போயிட்டான் பரதா, அவன் மகன் பிடிக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறது ஒரு கதை. அது மாதிரி தான் இருக்குது. உங்களை நீங்களை வருத்திக்கிறதுனால மக்கள் எந்த வகையில் வந்து உங்களை பரிதாபமாக பார்க்குறாங்களோ, கிண்டலாக பார்க்குறாங்களான்னு தெரியல. போராட்டத்துக்கான வழிமுறைகளெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பார்க்கணும். இது சரியான முறையான இதனுடைய பலன்களை பார்ப்போம் நம்ம எலெக்ஷனில் எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். இல்லை, திமுக ஆட்சி அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன்றாரு. எப்போ அவர் செருப்பு போடுவாருன்னு நினைக்கிறீங்க? திமுக ஆட்சி அகன்ற உடனே தேர்தல் தான் வருது இல்லை, அடுத்த எலெக்ஷன் அகற்றிடுவாருன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அகற்றிடுவாருன்ற நம்பிக்கை இருக்கா? அவர் நம்புறாரு இல்லை, அவர் நம்பிக்கை சொல்றேன். ஒரு மறுபடியும் ஆட்சி வந்துச்சுன்னா மறுபடியும் 5 வருஷத்துக்கு போடாம இருப்பாரு. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான், போயிட்டே இருக்க வேண்டியது. காந்தி சட்டை போடாமல் இருந்தார். ஏன் போடாமல் இருந்தார் தெரியுமில்ல? மதுரைக்கு வந்தார், விவசாயிகள்லாம் வந்து சட்டை இல்லாமல் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏழை விவசாயி என்னைக்கு சட்டை போடுறேன்னா அன்னைக்கு தான் நான் சட்டை போடுவேன்னு மதுரையில் சட்டையை கட்டிட்டார். சுதந்திரம் வந்த பிறகு கூட அவரால் சட்டை போட முடியல. ஏன்னா ஏழை விவசாயி சட்டை போடவே இல்லை, இவராலும் போட முடியல. சாவரவர்களும் போடாமையே தான் போய் சேர்ந்தார். அப்படித்தான் ஆகும். ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து சிலதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கு, சிலதெல்லாம் ஜாக்கிரதை, சில சபதங்கள் எல்லாம் சில இதெல்லாம் வந்து பப்ளிக் சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அந்த புத்தியால்தான் அவருக்கு இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறது?
எதுக்காக சார் இப்படி ரொம்ப தீவிரமா கஷ்டப்படுறாருன்னு இல்லாட்டி நினைக்கிறீங்க? போனா இன்னைக்கு வந்து 3வது ஆள் வர்றீங்க, 3 பேரும் பேசுறீங்கன்னா எதனால பேசுறீங்க? அவர் சவுக்கால அடிச்சுக்கிட்டதுனால தான் பேசுறீங்க. இல்லாட்டி போனா உண்ணாவிரதம் இருக்காருன்னா அண்ணாமலை உண்ணாவிரதம் அப்படின்னு போட்டிருப்பீங்க. சவுக்கால அடிச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது இல்லை, நமக்கு வேடிக்கை பார்க்கறது. நானே கூட இப்போ கோயம்புத்தூர் இருக்கிறதுனால நான் போகல, இல்லாட்டி அங்கே போய் பார்க்கலான்ட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா, வேடிக்கை பார்க்கலாம்ல, ஒரு ஆள் எப்படி அடிச்சுக்கிறாரு என்னது, பரவாயில்லையே, 8 தடவை அடிச்சிருக்காரு. ஹெல்ப் பண்ணா சொல்லுங்க, நான் வேணா அடிக்கிறேன்னு சொல்லி கூட வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாருங்க. இப்போ ராம்தாஸ் சொன்னாருங்க, என்னுடைய கட்சியில் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது பதவியோ ஏதோ வாங்கினால் என்னை சவுக்கால் அடியுங்கள்னாரு. சொல்லிட்டு போயிட்டார். சவுக்கில் அடிச்சுக்கல, இதை தான் சொன்னார். அப்போதான் சொன்னாங்க, அன்புமணியை மந்திரி ஆக்கின உடனே கேட்டாங்க, சவுக்கு இருக்குது எங்க, ராம்தாஸ் எங்கன்னு கேட்டாங்க. சொல்லலாம், இதெல்லாம் வந்து நடத்தக்கூடாது. திலீபன் இறந்த போது அப்போ ஒரு அரசியல் தலைவர் பேசினார். ஒரே ஒரு முறை தான் திலீபன் வந்து இப்போ உண்ணாவிரதம் இருந்தார். தொடர்ந்து இருந்து இறந்தே போயிட்டார். காந்தி நினைச்சது போல உண்ணாவிரதம் இருந்தார், அவர் சாகவே இல்லையா அப்படின்னா என்ன, அவர் உண்ணாவிரதம் இருக்கலையான்னு கேட்டார். மக்கள் மத்தியில் இதெல்லாம் பேச்சு வரும். சில போராட்டங்கள்லாம் நீங்க ஜாக்கிரதையா பண்ணணும். இது பார்த்ததுக்காக ஆனால் டிஜிட்டல் மீடியாவில் நல்ல விளம்பரம் கிடைச்சிருக்கு, நல்ல விளம்பரம். அது அவர் எதிர்பார்த்தது கிடையாது, நடந்தது. இப்போதைக்கு அவர் அதுல வெற்றி தான் அடைஞ்சிருக்காரு. அதை அவங்க சொல்லித்தான் தன்னை ஒரு பிரதான எதிர்கட்சி அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரோ நம்மள. பிரதான எதிர்கட்சியெல்லாம் இப்படி நடந்துக்கிட்டாக்கா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? இல்ல எடப்பாடி பழனிசாமியை பீட் பண்றாரோ? எடப்பாடி பழனிசாமி இன்னும் பிரதான எதிர்கட்சியா இருக்காரா? அவர் தான் சார் எதிர்கட்சி தலைவர். அந்த தலைவர் அந்த போஸ்ட்டை வாங்கிட்டு இருக்காரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாருங்களேன். இப்போ இன்னைக்கு வந்து இந்த ஸ்டண்ட் அடிச்சு பழனிசாமி காலி பண்ணிட்டாருல. அவங்களும் தான் போராட்டம் பண்ணாங்க, நியாயமா போராடினாங்க. எங்க அந்த குற்றம் நடந்தது, பல்கலைக்கழகத்தில் நடந்தது. அந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி அவங்க போராட்டம் பண்ணாங்க, அதுல ஒரு நியாயம் இருக்குது. இவர் ஸ்டண்ட் அடிக்கிறாரு. அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது, அங்க போராட்டம் நடத்தாம கோயம்புத்தூர்ல போராட்டம் நடத்துறா என்ன அர்த்தம்? நடந்த இடத்துக்கு வரணும் இல்லை, இது என்ன திசை திருப்பறது? ஏன்னா துணைவேந்தர் நியமிச்சது வந்து அந்த இந்த நடந்த சம்பவத்துக்கு பொறுப்பெடுத்துக்க வேண்டியது துணைவேந்தர். அந்த துணைவேந்தர் நியமிச்சது வந்து கவர்னர் ரவி. கவர்னர் ரவி மேல இந்த குற்றச்சாட்டுகள் போயிடக்கூடாதுங்கிறது திசை திருப்பறதுக்காக இவ்வளவு முயற்சிகள் அண்ணாமலை பண்ணிட்டு இருக்காரு. தன்னோட கவர்னர் மேல இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது கவர்னர் நியமிக்கப்பட்ட துணைவேந்தரும் கவர்னர் தான் பதில் சொல்லணும். இன்னைக்கு வந்து அவங்க 2 பேரும் பதில் சொல்லவே இல்லை. இந்த நிமிஷம் வந்து அவங்க வடிவே வரல. நீங்களும் போய் அவங்கள கேட்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. எந்த பத்திரிகையாளர் போய் அந்த துணைவேந்தர்கிட்ட பேசுனீங்க? நானும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், யாராவது இன்டர்வியூ பண்ணாங்களா? இது ஒன்றும் யாரும் போய் கேட்கலையே, கவர்னர்கிட்ட போய் கேட்கலையே. உயர்கல்வித்துறை அமைச்சரை வந்து பட்டமளிப்பு விழாவை கூட அவங்க விடுறது இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டியில் விடுறது இல்லையா? ரெண்டாவது அந்த துணைவேந்தர் மேலேயும் பதிவாளர் மேலேயும் நிறைய வழக்குகளும் ஆசிரியர்கள் போராட்டமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஆட்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட துர்பாக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இதை பற்றி அவங்க வந்து ஒரு சின்ன அறிக்கை, ஒரு சின்ன விஷயம் கூட அவங்க கிட்ட இருந்து வருது. நீங்களும் போய் கேட்கலீங்க, என்ன மாதிரி ஆளுங்கிட்ட தான் வந்து கேட்டு அங்கே போகலையா இல்லையா? இல்லை, தமிழ்நாட்டில் ரொம்ப சரியில்லை சட்டம் ஒழுங்கு. ஒரு கல்லூரியில ஒரு பல்கலைக்கழகத்துல படிக்கிற மாணவிக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய உண்மைதான். ஏன்னா இப்போதான் அதெல்லாம் புதுசாக வந்துருக்குது. பொள்ளாச்சியில் நடந்ததெல்லாம் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதெல்லாம் மறந்து அதெல்லாம் முட்டிருக்கு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது வீடியோ கூட எடுத்து காட்டுவாங்க, அதெல்லாம் நம்ம இப்போ பேசக்கூடாது. அதுக்காக தான் நான் நியாயப்படுத்தலை. இன்னும் பொள்ளாச்சி வழக்கில் இது பண்ணுவோம், யார் குற்றவாளின்னு சொல்லி வர சிபிஐ கிட்ட அப்படியே இருக்குது, 3 வருஷமா இருக்கு. அந்த பெண்ணு கதறா, அண்ணா என்னை விட்டுடு, என்னை அடிக்காதேங்கிற. வீடியோவில் எல்லாமே வந்தது, எல்லாருமே நம்ம எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வரலும் ஜாலியாக தான் இருக்குது. அந்த குற்றவாளிகளாக கருதப்படுகிற ஒரு வந்து இன்னைக்கு ஒரு அதிமுக பதவிக்கு வந்திருக்காரு, பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கோம். அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வந்து பாஜகவோட கூட்டணி இருந்தபோது தான் நடக்குது, அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது தான் நடக்குது. அப்போ சவுக்கெடுத்து அடிச்சுக்கிட்டு அதுக்கு சேர்த்து அடிச்சுக்கிட்டாரோ என்னமோ. அண்ணாமலை ஒரு விஷயம் சொன்னாரு, ஒருவேளை நானே கூட பாவம்லாம் பண்ணிருக்கலாம், அதுக்காக கூட அது இருக்கலாம். தன்னுடைய பாவத்தை கழுவிக்கிறதுக்கு அரசு இதுல இந்த லாபத்தையும் சேர்த்துக்கிட்டு பண்ணிட்டு இப்படி ஒரு லாபமும் பார்த்துக்கலாம்னு பண்ணியிருக்கோம். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். ரொம்ப நன்றி சார்.